வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பாண்டிகுமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the Keynesian theory of employment and income. The last class we have discussed JP Sayனுடைய law of market, அவருடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தியரிஸ் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேர் தியரி சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம வந்து ஜேபி சேவுடைய லா ஆஃப் மார்க்கெட் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீன்சியன் தியரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பத்தி தான் சொல்றாரு. அதே மாதிரி ஜேபி சே வந்து எதை சொல்றாரு அப்படின்னா அவரும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பத்தி தான் வந்து அவர் சொல்றாரு. ஓகேவா? இந்த ஜேபி சேவுடைய அந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த செக்ஷன்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீன்சியன் தியரி, அவர் என்ன சொல்றாரு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து ஜேஎம் கீன்சியன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஜேஎம் அப்படின்னா ஜான் மெனார்ட் கீன்ஸ், அவருடைய பேர் ஃபுல் நேம். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்ன புக் அப்படின்னா ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஓகேவா? இவருடைய ஃபுல் நேம் வந்து ஜான் மெனார்ட் கீன்சியன். இவர் என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னா ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இந்த புக்கை எந்த இயர்ல வந்து பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னா 1936 என்ன பண்றாரு அப்படின்னா பப்ளிஷ் பண்றாரு. இவர் ஏன் இந்த மாதிரியான கான்செப்டை கொண்டு வர்றாரு அப்படின்னா வெரி சிம்பிள். இவர் வந்து அகைன்ஸ்டா இருக்காரு. யாருக்கு அகைன்ஸ்டா இருக்காரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா அன்னைக்கு ஜேபிசி பிகு இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். இவங்க எல்லாருக்குமே இவர் அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜேபிசி வந்து ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? இவங்க சொல்ற கான்செப்ட் பூரா தப்பு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரே ஒரு கீன்சியனே என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புதுசா ஒரு நம்மளே வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அகைன்ஸ்டா கொண்டு வராரு அப்படின்னா இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொன்ன எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னா இந்த கீன்சியன் வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. அந்த கான்செப்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஓகேவா? இது வந்து எதை எப்படி சொல்றாரு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஏன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா ஒரு கம்பெனில ஒரு ஃபோம்ல வந்து அவருடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். யாரு சொல்றா அப்படின்னா ஜேஎம் கீன்சியன் சொல்றாரு. ஓகேவா? ஜேஎம் கீன்சியன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய பிரின்சிபல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து இன்க்ரீசிங் ஆக பாத்தீங்க அப்படின்னா அதே கம்பெனில எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் பண்றது என்ன பண்றாங்க அப்படின்னா சேல் பண்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சேல் பண்றாங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அது என்ன பண்றாங்க அப்படின்னா சேல் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்கம் அந்த கம்பெனிக்கு கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருள் என்ன பண்றாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்றாங்க. சேல் பண்ணனால அந்த கம்பெனிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்கம் கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்கம் கிடைக்குது. ஓகேவா? இந்த இன்கம் எப்படி யாரை வச்சு கிடைக்கும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வச்சு தான் கிடைக்கும். லேபர் மீன்ஸ் எம்ப்ளாயர்னு யார் அப்படின்னா லேபர். அப்ப டிமாண்ட், அதாவது ஒரு பொருளினுடைய ப்ரொடக்ஷன் கூட 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 பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் கூடும். ப்ரொடக்ஷன் கூடணும் அப்படின்னா அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட், அதாவது லேபர்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா அதிகமா இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வாறு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 100 ப்ராடக்ட் செய்யறதுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா லேபர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேபர்னு வச்சுக்கோங்களேன். 10 லேபர். இதே 200 ப்ராடக்ட் வந்து அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல 20 லேபர். புரியுதா இல்லையா? இப்ப 20 லேபர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 ப்ராடக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் செகண்ட் எங்கே போகும் அப்படின்னா சேலுக்கு போகும்.
சேல் என்னவாகும் அப்படின்னா இன்கம் ஆகும் இல்லையா, இன்கம் ஆகும் இல்லையா. இப்ப இந்த இன்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா லேபர். இவர் அர்த்தம் சொல்ல வர்றாரு, இன்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா லேபர். அதாவது லேபர் கூட 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 கமாடிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கூடும். ப்ரொடக்ஷனை கூட்டணும் அப்படின்னா லேபர் கூடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 100 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல 10 தான் பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா 100 பொருளை வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 100 பொருள் பண்றாங்க, ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா 10 பேருனால 100 தான் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். 20 பேர் வந்தாங்கன்னா 200 ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் கூட, லேபர் கூட 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 அந்த கம்பெனிக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்கம் வந்து கூடுது. அந்த இன்கம் எப்படி கூடுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் சேல் ஆகுது. அந்த சேலான பொருள் என்ன ஆகுது அப்படின்னா இன்கம் ஆகுது. ஸோ இதை வச்சுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா கீன்சியன் வந்து சொல்றாரு. ஓகேவா, புரியுதா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் எதை சொல்றாரு அப்படின்னா அந்த கீன்சியனுடைய பிரின்சிபல் படி ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்றாரு. எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் டிமாண்ட். அதே பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதாவது உறுதி தேவை. உறுதியா அந்த பொருளை வாங்கிட்டீங்க, உறுதி தேவை பாருங்க. எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா ஒரு பொருளை காசை கொடுத்து வாங்கிட்டீங்க, அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது, அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகேவா, கவனிங்க. இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ் மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஒரு தனிப்பட்ட நபர் ஆக்சுவலா ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்பெண்ட் பண்றாரு. யார் அப்படின்னா பை த பீப்புள் ஆன் ஒரு பொருளை வாங்குறதுக்காக. எங்கே அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து. அதே இது ஒரு என்டர்பிரனர், ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்றாரு, அவருக்கு கிடைச்ச பணத்தை அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். ஏன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ரெண்ட் கொடுக்கறதா இருக்கும். லேபர் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அவருக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு ரெண்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேஜ் கொடுக்குறாரு. அதே மாதிரி யார்கிட்டயாவது என்ன பண்ணிக்கணும், லோன் வாங்கியிருக்கலாம், லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம். அந்த லோன் வாங்கின பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி கம்பெனிக்கு என்ன கொடுக்கணும், ப்ராஃபிட் கொடுக்கணும். இதெல்லாம் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. யார் அப்படின்னா ஒரு பிசினஸ் மேன். ஒரு தனிப்பட்ட நபரா இருந்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறாரு, அந்த பொருளை வாங்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். புரியுதா இல்லையா? அப்ப அந்த மணி ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. புரியுதா இல்லையா? ஒரு சாதாரண நபர் ஒரு பொருள் வேணும்னு நினைச்சா அதுக்கு பேரு டிமாண்டு. அதே பொருளை காசை கொடுத்து வாங்கிட்டா அதுக்கு பேரு எஃபெக்டிவ் டிமாண்ட். புரியுதா? அதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் அவருக்கு கிடைக்கிற இன்கம் வச்சு அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா அவருடைய பிசினஸ் யார்கிட்டயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் வந்து வாடகைக்கு வாங்கிருக்கலாம், அதுக்கு ரெண்டா ஸ்பெண்ட் பண்றாரு. வேஜ், அதே கம்பெனில நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, வேஜ் கொடுக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதே மாதிரி ப்ராஃபிட் கம்பெனிக்கு கொடுக்கணும். இதெல்லாம் இவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டர்பிரனர் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு தனிப்பட்ட நபரா இருந்தா ஆக்சுவலா ஸ்பெண்ட் பண்றாரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு பிசினஸ் மேனா இருந்தா என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கள் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ஃபோர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் நேஷனல் இன்கம். எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இவர் வந்து டிமாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? டிமாண்ட் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். டிமாண்ட், ஒரு பொருள் வாங்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, செலவு பண்ணாதான் பொருளை வாங்க முடியும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட், எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து இந்த கான்செப்ட் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் எது பாத்தீங்க அப்படின்னா இடி, எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு ஒய். ஒய் அப்படின்னா இன்கம். எஃபெக்டிவ் டிமாண்ட் பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு அப்படின்னா இன்கமுக்கு
ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் அடுத்து பாருங்க C+I. C+I அப்படின்னா கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நபர் நல்ல வருமானம் வாங்குறாரு, நல்ல இன்கம் வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஹவுஸ் ஹோல்டா இருந்தா வீட்டுக்கு செலவு பண்ணுவாரு. அதே மாதிரி பிசினஸ் மேனா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். வர்ற வருமானத்தை வச்சு மறுபடியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அதுதான் பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்ப கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னா, ஒரு பிசினஸ் மேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அந்த கம்பெனி நல்ல அவுட்புட் கிடைக்கும். நல்ல அவுட்புட் கிடைக்கணும்னா அந்த கம்பெனியில நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் நல்ல அவுட்புட் அந்த கம்பெனியில கொண்டு வர முடியும். முதல்ல பாருங்க, எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது நல்ல இன்கம் இருக்கணும். அடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனில அவுட்புட் நல்லா கிடைக்கும். அவுட்புட் கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லேபர் நிறைய ஒர்க் பண்ணணும். லேபர் நிறைய ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் நிறைய கிடைக்கும். அப்படி அவுட்புட் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் கன்சம்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இன்கம் பக்காவா இருக்கணும். அதான் தெளிவாக இதுல சொல்றாங்க. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் சொல்றாரு, கீன்சியன் சொல்றாரு. ஓகேவா? டிமாண்ட் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு 1000 கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் வச்சுக்கீங்களேன், ஒரு ஆர்டர் வருது வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1000 ஃபேன் செய்யணும் அப்படின்னா குறைந்தது பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் தேவை. இப்ப ஒரு ஃபோம் இருக்கு. இந்த ஃபோம்ல பாத்தீங்கன்னா 60 லேபர் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. இந்த 60 லேபரால எவ்வளவு ஃபேன் ஒர்க் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா 700 மட்டும் தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. மீதி 300 பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் ஒரு 40 லேபர்ஸ் புதுசா சேர்க்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஃபேனை ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக. அப்ப இந்த 40 சேர்ந்தவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 300 நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க 1000 ஃபேன் செய்ய முடியுது. அப்ப டிமாண்ட் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கீன்சியன் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா கீன்சியன் பாத்தீங்கன்னா டிமாண்ட். ஓகேவா? இதை என்ன சொல்றாரு அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதே மாதிரி அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அடுத்து இதுக்கு ஒரு டயக்ராம்ல பாத்தீங்கன்னா டயக்ராம்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஈக்லிபிரியம் ஆஃப் அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு ஈக்லிபிரியம் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய கான்செப்ட் சொல்றாரு. புரியுதா? இப்ப நம்ம அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், அதாவது ADF அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகேட்னா ஒன்றும் இல்லை, டோட்டல். அக்ரிகேட்னா என்ன அப்படின்னா டோட்டல் டிமாண்ட் என்ன ஒன் இயர்ல ஒரு இதுல. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது யார் சொல்றா அப்படின்னா JM கீன்சியன் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி. அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி which entrepreneur expect to get by selling the output produced by the number of laborer employed. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆண்டர்பிரனர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா பர்டிகுலர் லேபரை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம். அந்த ப்ரொடக்ஷன் பண்ற பொருளை அவுட்புட் காட்டுறோம். அவுட்புட் காட்டுற பொருளை நம்ம என்ன பண்றோம்? சேல் பண்றோம். சேல் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த இன்கம் கிடைச்சிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் இருக்காரு, அவர் எவ்வளவு இன்கம் எதிர்பார்க்கறாரு அப்படின்னா 1000 rupees எதிர்பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டா பத்தாது, அவர் என்ன திங்க் பண்றாரு அப்படின்னா ஒரு 5 பேரை வச்சு, ஒரு 5 லேபரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவோம்.
ஒரு 5 லேபரை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம என்ன ப்ராடக்ட் காட்டுவோம் அப்படின்னா அவுட்புட் காட்டுவோம். அந்த அவுட்புட் காட்டின பொருளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேல் பண்ணுவோம். சேல் பண்ணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இன்கம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேட். புரியுதா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வந்து லாஸ்ட்ல இருந்து படிச்சு போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். பர்டிகுலர் நம்பர் ஆஃப் லேபரை வந்து எம்ப்ளாய் பண்றாரு ஒருத்தர். அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லேபரை வச்சு ப்ரொடக்ஷன் பண்றோம். ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பொருளை அவுட்புட் காட்டுறோம். அவுட்புட் காட்டின பொருளை நம்ம என்ன பண்றோம்? சேல் பண்றோம். சேல் பண்ணா நம்ம எதிர்பார்த்த வருமானம் நமக்கு கிடைச்சிச்சா? அவர் வந்து ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்க்கிறாரு. இந்த 1000 ரூபாய்க்கு என்ன பண்றாரு அப்படின்னா 5 பேரை வச்சு வேலை வாங்கணும். அந்த 5 பேரை வச்சு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லணும். அந்த 5 பேரை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பொருளை அவுட்புட் காட்ட சொல்லணும். அந்த பொருளை விற்கணும். அந்த பொருளை விற்றா நமக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அத பணம், அத அமௌண்ட் ஆஃப் மணி, அந்த அவர் எதிர்பார்க்கிற இன்கம். அமௌண்ட் ஆஃப் மணி இன்கம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? 1000 rupees. அவர் எதிர்பார்க்க என்ன அப்படின்னா 1000 rupees. லேபர் பாருங்க ஒரு 5 பேரை வச்சு ஒரு பண்ண சொல்றாரு, ப்ரொடக்ஷன் பண்ண சொல்றாரு. எதிர்பார்க்கிற அவுட்புட் அவருக்கு கிடைக்குது. அந்த பொருளை பூரா என்ன பண்றாரு அப்படின்னா சேல் பண்றாரு. சேல் பண்ணா அவர் எதிர்பார்த்த இன்கம் 1000 rupees அவருக்கு கிடைக்குதா அப்படின்னு அவருடைய டோட்டலா சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? எப்போதுமே பாருங்க இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ. கியூ அப்படின்னா அவுட்புட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனில எந்த அளவுக்கு டிமாண்ட் எப்போதுமே எதை சார்ந்திருக்கு அப்படின்னா அவுட்புட்டை சார்ந்திருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவுட்புட் எப்போதுமே டிமாண்டை சார்ந்தே இருக்கும். புரியுதா? அவுட்புட் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா டிமாண்டை சார்ந்தே இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ. கியூ அப்படிங்கிறது அவுட்புட். ஓகேவா? இப்ப ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 1000 டிமாண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கேட்கறாங்க டிமாண்ட். ஒரு ஆர்டர் வந்திருக்கு 1000 பொருள் கேட்கறாங்க. அப்ப 1000 பொருளுங்கிறது என்னது அப்படின்னா டோட்டல் டிமாண்ட். அதாவது 1000 டிமாண்ட் கேட்கறாங்க. அப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 1000 கிடைக்கணும். டிமாண்ட் வந்து கூடுது அப்படின்னா அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா கூடும். அதான் கியூங்கிறது அவுட்புட். அதான் அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ. ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ. எப்போதுமே அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் டிமாண்ட் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அக்ரிகேட் டிமாண்ட் ஹேஸ் the following 4 componentsல வந்து இதை சொல்றாங்க. எது அப்படின்னா இந்த அக்ரிகேட் டிமாண்ட் வந்து 4 கான்செப்ட் நம்ம புக்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்சம்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்போர்ட். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேவா? கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எப்போ எங்க நடக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு நடக்கும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் எங்க நடக்கும் அப்படின்னா ஃபோம்ல நடக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், நெட் எக்ஸ்போர்ட். அதாவது எக்ஸ்போர்ட் உடைய டோட்டல் வேல்யூ என்ன மைனஸ் இம்போர்ட் டோட்டல் வேல்யூ என்ன மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த கன்சம்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், அதாவது கன்சம்ஷன் வீட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்ட் நமக்கு என்னென்னலாம் தேவை. ஓகேவா? என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அது வீட்டுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு போறீங்களோ அது ஃபுல்லா கன்சம்ஷன் டிமாண்ட்ல வரும். அதே இது இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதான் டிமாண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறைய பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பண்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த டிசைட் consumption expenditure, decide consumption expenditure, decide investment expenditure, decide government spend and decide net export. டிசைட்னா விருப்பம், எவ்வளவு நம்ம கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறோம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறோம், எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, அதே மாதிரி எவ்வளவு நெட் எக்ஸ்போர்ட் நமக்கு கிடைக்குது. இல்ல இது எல்லா ஸ்பெண்டிங், இந்த டிசைட் ஸ்பெண்டிங் இஸ் கால்டு அக்ரிகேட் ஸ்பெண்டிங்.
ஓகேவா? அக்ரிகேட் ஸ்பெண்டிங் நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஓகேவா? அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிறது, அதாவது பாருங்க, அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சி அப்படிங்கிறது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், ஐ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஜி அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அண்ட் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட். ஓகேவா? அப்ப அக்ரிகேட் டிமாண்ட் ஈக்குவல் டு அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர்னா எது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இது மூணும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். அக்ரிகேட் டிமாண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா டிமாண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டிமாண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வருது. இப்ப கன்சம்ஷன் டிமாண்ட் ஏன் சொல்றாங்க? கன்சம்ஷன் டிமாண்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை பூரா வாங்கிட்டு போறோம். அப்ப டிமாண்ட் ஆக நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சோப்பு வாங்கும்போது சோப்போடைய டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே வச்சுக்கோங்க. அப்ப அந்த கம்பெனியில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் ஆளை நிறைய சேர்ப்பாங்க. அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாத்தீங்க அப்படின்னா லேபர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்? ப்ரொடக்ஷன் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ப்ரொடக்ஷன் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ல வந்து சொல்றாங்க. அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு டயக்ராம்ல நம்ம பார்க்க போறோம் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். கவனிங்க, டயக்ராம்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஓ எக்ஸ் ஆக்சஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி ஓ ஒய் ஆக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்டை வந்து டிமாண்ட் பண்ணுது, மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இப்ப நல்லா எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் வராது. என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். முதல்ல அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரா மெட்டீரியல் வாங்கணும், மிஷினரிஸ் வாங்கணும், லேண்ட், லேபர், கேபிட்டல் எல்லாமே அவங்க வாங்கணும். அப்போ கொஞ்சம் செலவு எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த கேப் ஏன் வருது அப்படின்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க கண்டிப்பா அட்டானமஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் தானாகவே தன்னிச்சையாக என்ன பண்ணணும் அப்படின்னா சில அமௌண்ட் நம்ம போட்டே ஆகணும் பிசினஸ்ல. ஏன்? சில விஷயங்கள் பில்டிங்கே எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்ம ஒரு செலவு நம்ம பண்ணிடணும் பிசினஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிமாண்டை நீங்க கொண்டு வரணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லேபரை வச்சு 100 பொருள் அவனால செய்ய முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு லேபர்னால பாத்தீங்க அப்படின்னா 100 பொருள் அவனால செய்ய முடியும். அதான் டிமாண்ட் 100 இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 1 இருக்கு. அப்ப டிமாண்ட் என்ன ஆகுது? மறுபடியும் இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 200 கூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கூடும். எம்ப்ளாய்மெண்ட் கூட 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 பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கீன்சியன் வந்து டிமாண்ட் வில் டிட்டர்மைன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ். டிமாண்ட் வில் டிட்டர்மைன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரீஸ். ஓகேவா? பாருங்க, மறுபடியும் பாருங்க, டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா 300 ஆகுது. இங்கிருந்து 0.ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 300 எம்ப்ளாய்மெண்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அதே சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் 3 கூடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா 100 பொருளை வந்து வாங்குறாரு.
ப்ரொடக்ஷன் பண்றாரு, டிமாண்டா இருக்கு. அப்போ 100 டிமாண்டா இருக்கும்போது அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 1 இருக்கு. டிமாண்ட் கூடுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னது அப்படின்னா கூடுது. அதே மாதிரி டிமாண்ட் கூட 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 பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்ல ஜேம் கீன்ஸின் இவர் சொல்றாரு. அதாவது ஓ எக்ஸ் ஆக்சஸ் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுது, ஓ ஒய் ஆக்சஸ் அக்ரிகேட் டிமாண்ட் சொல்லுது. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். எம்ப்ளாய்மெண்ட் கூடிச்சு அப்படின்னா டிமாண்ட் கூடும், எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா டிமாண்ட் குறையும். அதாவது டிமாண்ட் கூட 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 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூடிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஒரு ஹோட்டல்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு. இந்த ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 100 பரோட்டா போட முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஒருத்தர்னால நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா 100 பரோட்டா போட முடியும். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. திடீர்னு ஹோட்டல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க, 200 பரோட்டா எனக்கு வேணும்னு சொல்றாங்க. அவர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்களே ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர்னால எத்தனை பரோட்டா போட முடியும் அப்படின்னா 100 பரோட்டா போட முடியும். அன்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஒரு 200 பரோட்டா போடணுங்க. எனக்கு நீங்க ஆர்டர் உங்க ஹோட்டல்ல கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒருத்தர்னால 100 தான் போட முடியும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டுறீங்க. 2 பேர் இருந்தா 200 பரோட்டா போட்டுடலாம். அப்ப என்ன பண்றீங்க, எம்ப்ளாய்மெண்ட் சேர்க்குறீங்களா இல்லையா? ஒருத்தர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா புதுசா ஒருத்தர் நீங்க சேர்க்குறீங்க. அதான் பாருங்க, டிமாண்ட் கூட கூட எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் ஒரு பக்கம் கூடுது, எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனை அவர் சொல்றாரு. ஓகேவா? தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ வெரி மச்.